திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 797, அதிகாரம் நட்பாராய்தல். துரியோதனின் சிற்றப்பாவான விதுரர் வில்வித்தையில் மிகச் சிறந்தவர். மதிநுட்பம் மிகுந்த அமைச்சராக துரியோதனனுக்கு நீதி நேர்மையை பற்றி கூறி வந்த போதிலும் அவன் சிறிதும் அதை ஏற்கவில்லை. பாண்டவர்களுக்கு கொடுமை செய்வதையே குறிக்கோளாக கொண்டிருந்தான். அதனால் அறிவிலியான துரியோதனனோடு கூடியிருப்பதே பெரும் பிழை என்று மனம் கலங்கிய விதுரர் அவனுடைய உறவினை துறந்துவிட்டு அகன்று போவதற்கு தக்க சமயம் நோக்கி காத்திருந்தார். இந்நிலையில் பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய பாதி ராஜ்யத்தை பெற்றுத்தர பகவான் கிருஷ்ணர் தூதுவராக அஸ்தினாபுரத்திற்கு வந்தார். அன்று இரவு விதுரரின் மாளிகையில் தங்கினார். மறுநாள் துரியோதனின் அவைக்குள் கண்ணபிரானுடன் விதுரரும் நுழைந்தபோது துரியோதனன் விதுரரை நோக்கி ஏக வசனத்தில், நமது ஜென்ம பகைவரிடமிருந்து தூது வந்திருக்கும் கண்ணனுக்கு நீ எப்படி விருந்து படைத்து உன் மாளிகையில் தங்க வைப்பாய்? என் வீட்டில் உணவு உண்டு வாழ்பவன் நீ எனக்கே துரோகம் செய்கிறாயா என்று வசைபாடினான். அதை கேட்டதும் விதுரர் கோபத்தில் வெடித்து எழுந்தார். துரியோதனா, வசைபாடிய உன் நாவையும் தலையையும் ஒரு நொடியில் சீவி தள்ளிவிடுவேன். நீ எனக்கு ஒரு பொருட்டே அல்ல. ஆனால் குருகுலத்தில் ஒருவன் மகனை கொன்றான் என்ற விண்ணவர் பழிப்பார்களே என்று உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன். நாளை நடக்கின்ற யுத்தத்தில் அறம் நிச்சயம் வெல்லும். நீ அறவழி என்றால் என்னவென்றே தெரியாத முழு மூடன். உன்னுடன் செஞ்சோற்று கடனுக்காக நான் நின்று போரிட்டாலும் இறுதியில் பாண்டவரே வெல்வார்கள். நீ உயிருடன் உள்ளவரை இந்த அஸ்தினாபுரத்திலேயே தங்க மாட்டேன், தீர்த்த யாத்திரைக்கு செல்கிறேன் என்று கூறி தனது மகிமை பொருந்திய வில்லை 2 துண்டுகளாக ஒடித்து போட்டுவிட்டு வெளியேறினார். விதுரர் தீர்த்த யாத்திரை சென்று திரும்பிய போது கௌரவர்கள் அனைவரும் போரில் மாண்டு போயிருந்தனர். அறிவிலியான துரியோதனின் உறவை துறந்து அகன்று போனதே இவருக்கு மிகுந்த பெருமை என்று அனைவரும் விதுரரை போற்றி புகழ்ந்தனர். அறிவில்லாதவர்களின் நட்பை விட்டு நீங்குதலே ஒருவருக்கு உயர்வை தரும் என்பதை ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார் கேண்மை உரிவிடல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தீயவர்களின் நட்பு அழிவு, நல்லவர்களின் நட்பே உயர்வு.